ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடை இன்டர்வியூ வந்து டிசம்பர் மாதமே தமிழ்நாடு முழுக்க நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் ரிசல்ட் வரல. எப்போ ரிசல்ட் வரும், எதனால் ரிசல்ட் டிலே ஆகுது, ரிசல்ட் எப்போ வரும், அதை பற்றின அப்டேட் எதில் வரும், இது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடை வேலை எப்படி இருக்கும், அந்த வேலை கிடைச்சா சம்பளம் எவ்வளோ வரும், அந்த வேலை வந்து பர்மனெண்ட்டான வேலையா, அந்த வேலையில் நமக்கு வந்து பதவி உயர்வு இருக்குமா, இந்த வேலை கிடைச்சா போகலாமா போவேணாமா, என்ன மாதிரி இந்த யோசிச்சுட்டு இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ. ரேஷன் கடை இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு ட்ரைனிங் தான். அந்த ட்ரைனிங்கில் 6250 ரூபா தான் சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வேலை பர்மனெண்ட் ஆகிடும். ரேஷன் கடை வேலை அரசு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். 100% அரசு வேலை தான். கூட்டுறவுத்துறையின் கீழ் வருது. கூட்டுறவுத்துறையில் இப்போ கூட்டுறவு பேங்க் இது மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் வேலை செய்கிறவங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு அங்கீகரிக்க, அதாவது கவர்மெண்ட் எய்டட்னு சொல்லுவாங்க, அதுக்கு கீழே வருவாங்க. அரசாங்க ஊழியருக்கு கொடுக்குற எல்லா சம்பளமும் கொடுப்பாங்க, எல்லா சலுகையும் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரேஷன் கடையில் வேலை கிடைச்சிது அப்படின்னா தாராளமாக போய் செய்யுங்க. இப்போது ஒரு வருஷத்துக்கு மட்டும் நமக்கு 6250 ரூபா தான் சேலரி. அதுக்கப்புறம் அலவன்ஸு, இந்த அகவிலைப்படி இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 12,000-13,000 ரூபா கிட்ட வரும். அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் ஒரு 500,000 அந்தளவு தான் இன்க்ரிமெண்ட் இருக்கும். இன்க்ரிமெண்ட் வந்து இவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஒரு சேலரி அதிகமாக ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப வருஷம் ஆகும், எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறது அப்படிலாம் யோசிச்சுட்ருப்பீங்க. அதுக்கு ஒரே ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். என்னதுன்னா டிசிஎம், அதாவது கூட்டுறவு பட்டய பயிற்சி, டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட் இருக்குது, அகாடமி இருக்குது. அது கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு மையம் தான், மேலாண்மை நிலையம்னு சொல்லலாம். இப்போது நான் வந்து சேலமில் வந்து நாச்சியப்பா கூட்டுறவு மேலாண்மை நிலையம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்கு ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம இப்போ ரேஷன் கடை வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா சனி ஞாயிறில் மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி வரும். அதுக்கு அவங்க டைம் கொடுப்பாங்க, ஒரு 9 மாத கோர்ஸு. அதை படித்து நம்ம அதில் பாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது நம்ம பாஸ் பண்ணோம்னா தான் நமக்கு அதுக்கப்புறம் கூட்டுறவு பேங்க்கில் இந்த கிளர்க்கு, அது நகை மதிப்பீட்டாளர், அக்கௌண்டண்ட்டு, இந்த மாதிரி எதுக்குனாலும் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம அதை படித்தே ஆகணும். இல்லை நான் ப்ரொமோஷன்லாம் வேணாம், நான் இருக்கிறதுல எனக்கு அப்படியே சேலரி இன்க்ரிமெண்ட் மட்டும் ஆனால் போதும், என்னால் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதே வேலை செஞ்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும். அந்த கோர்ஸை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், தமிழில் தான் இருக்கும், அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொன்று இருக்கும். வேகன்சி விடுறப்ப அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி படித்து முடித்து பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு டிஆர்பி, எஸ்ஆர்பின்னு சொல்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்குயர்மெண்ட் போர்டு, ஸ்டேட் ரெக்குயர்மெண்ட் போர்டு, இது நடத்துகிற பரீட்சைகள்லாம் வரும். அந்த பரீட்சைலாம் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கூட்டுறவு பேங்க்லேயே வேலை கிடைக்கும். ரேஷன் கடை வேலை வந்துட்டு சம்பளம் கம்மியாக இருக்குது, அது இல்லாமல் அது வந்துட்டு ஊர் உலகத்துலலாம் அது இது சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த வேலைலாம் போவேனா, செலக்ட் ஆனால் கூட போவாதுன்னு ஒரு சிலர்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க, காதிலே வாங்கிக்காதீங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. வேலை கிடைச்சதுன்னா கன்ஃபார்ம் போய் எல்லோரும் செய்யுங்க. ரிசல்ட் எப்போ வரும் என்னங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். அது போக ரேஷன் கடை, இந்த கிராம உதவியாளர், இதை பற்றின ரிசல்ட்டு, அப்புறம் ரேஷன் கடையில் என்னென்ன மாதிரிலாம் கொஷின் கேட்டாங்க, இதை பற்றின எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.